ஃபைனலி மகாகந்த சஷ்டி விரதத்துடைய கடைசி நாள் டே 7 உடைய vlog இது. திருக்கல்யாணம், அதனால் அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு முருகனுக்கு வந்து பச்சை கலரில் அங்கவஸ்திரம் போட்டு விட்டேன். ஸோ மஞ்சள், சந்தனம், பன்னீர், தயிர், பஞ்சாமிர்தம்னு எல்லாத்துலேயும் அபிஷேகம் பண்ணிவிட்டு 7 நாளும் மறக்காமல் வெத்தலை தீபமும் வச்சு நான் என்னெல்லாம் செய்யணும், எப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டேனோ அது எல்லாத்தையுமே என்னை முருகர் செய்ய வச்சார். அவருடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த அளவுக்கு பிரம்மமுகூர்த்த பூஜைகள் இது எல்லாமே சிறப்பாக செஞ்சுருக்கவே முடியாது. ஸோ எல்லாமே பக்காவாக பிளான் படி பண்ணேன். அண்ட் முருகருக்கு பெரிய நன்றியையும் சொன்னேன். ஸோ திருக்கல்யாணம் அன்னைக்கு நல்ல தீபாரதனையெல்லாம் காட்டிட்டு திருப்பாகம் செஞ்சு முருகனுக்கு பிரசாதமாக படைச்சிட்டு சாயந்தரம் போல் கோயிலுக்கு வந்தாச்சு. அண்ட் எல்லா நாளும் முருகனுக்கு நான் பிரசாதமும் செஞ்சு கொண்டு போயிட்டேன். திருக்கல்யாணத்தை நல்லபடியாக பார்த்தாச்சு. நான் லைவ் கூட போட்டிருந்தேன். ரோஜா மாலை வாங்கிட்டு போனேன். அதுதான் முருகர் வாங்கி சந்தோஷமாக கழுத்தில் போட்டிருக்காரு பாருங்க. அவர் கழுத்தில் இருக்கிற ரோஜா மாலை நம்ம வாங்கி கொடுத்தது. ஸோ அது மட்டும்தான் வாங்கிட்டு போனேன். முருகர்கிட்ட மனமார பிரார்த்தனை பண்ணிட்டு சேவையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லா பக்தர்களும் போக மணி 8:30 ஆயிடுச்சு. ஸோ 8:30 மணி போல தான் நாங்கள் வந்து பிரசாதமே வாங்க போனோம். எல்லா பிரசாதமும் தீந்துருச்சு. தக்காளி சாப்பாடு மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க. கிடைச்சதை சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட உட்கார்ந்தது தான் கோடு. கொல்ல பிரசாதம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கேசரி, பாயாசம், சக்கரை பொங்கல், சுண்டல்னு நிறைய கொடுத்தாரு. முருகர் அப்படி சும்மா அனுப்புவாரா? எனக்கு பாபாவும் முருகரும் 2 கண்கள் மாதிரி. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தாலே என் கண்ணிலேருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். எனக்கு சஷ்டி நல்லா போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.